கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுவும் இந்த பொரியலை வேர்க்கடலை சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதத்தோட கலந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகணும். சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுட்டே வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கத்திரிக்காய் பொரியலுக்கு பொடி அரைச்சி சேர்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வாசனை வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுபட்டுடுச்சு, தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். வறுத்து ஆற வச்சுருக்க தனியா சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் கத்திரிக்காய் வேகலை. மறுபடியும் மூடி போட்டு கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.